ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி உடலுக்கும் ரொம்ப சத்து கொடுக்கக்கூடிய ஆட்டுக்கால் பாயா எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க. இது ஒரு காரச்சாரமான ரெசிபியாக இருக்கும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். இதுக்காக நான் கொஞ்சம் ஆட்டுக்கால் எடுத்து வச்சுருக்கேன். இது 3 ஆட்டோட காலுங்க. இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் விருப்பமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தால் கூட இந்த காலோட மேல் பாகத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பு கருப்பாக இருக்கும். அதை நம்ம கத்தியை வச்சோ இல்லை ஒரு ஸ்பூனை வச்சு சுரண்டினீங்கன்னா அந்த கருப்பு நல்லா வந்துடும். ரொம்ப ஆழமாக சுரண்டாமல் மேல் பாகத்தில் லைட்டாக சுரண்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு நல்ல காலெல்லாம் கழுவி எடுத்து வச்சுடுங்க. இந்த அளவு காலுக்கு ஒரு 5 வெங்காயம் 5 தக்காளி சின்ன சைஸாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 அல்லது 3 பச்சை மிளகாய் தேவைப்படுங்க. அப்புறம் மசாலாத்தூள். இந்த மசாலாத்தூளில் என்ன இருக்குது அப்படின்னா மல்லித்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள் இருக்குது. இதோட அளவை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். கல் உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. மிளகாய்த்தூள், உப்புத்தூள், அப்புறம் 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தேவைப்படும். கொஞ்சமாக மல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பட்டை கிராம்பு ஏலத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயும் கொஞ்சம் பட்டை கிராம்பும் எடுத்து வச்சுக்கோங்க. ஆட்டுக்கால் பாயா மற்ற சால்னாவோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுல பாதி பொருளை போட்டு ஆட்டுக்காலை வேக வச்சுடுவோம். மீதி பொருட்களை நம்ம தாளிக்கையில் சேர்த்துப்போம். இதில் முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேன். இதே நீங்கள் சூப் வைக்கிறதா இருந்தால் உங்களுக்கு தேங்காய் துருவல் தேவைப்படாது. நம்ம ஆட்டுக்கால் பாயா மாதிரி வைக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக தேங்காய் துருவல், கசகசா எடுத்து வச்சுக்கோங்க. கசகசா இல்லாட்டி ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்து கூட நம்ம தேங்காவை அரைச்சிக்கலாம். முதல்ல ஆட்டுக்காலை வேக வச்சிடலாம். ஆட்டுக்காலை நம்ம குக்கரில் தாங்க வேக வைக்க போகிறோம். முதல்ல ஆட்டுக்காலை எடுத்துகிட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நான் முன்ன சொன்ன மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்க பொருட்களில் பாதி அளவு ஆட்டுக்காலை வேக வைக்கலே சேர்த்துடணும். நல்லா ஒரு 5 அல்லது 6 கப் நல்லா ஆட்டுக்காலெல்லாம் முங்கி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆட்டுக்கால் வேக வைக்கல அதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துடலாம். கல்லுப்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 2 வெங்காயம் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், மசாலாத்தூள் சேர்த்துடுங்க. நீங்கள் பாயாக்கு தேவையான அளவு சேர்க்க வேண்டாங்க. ஆட்டுக்காலுக்கு தேவையான அளவு ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்தாலே போதும். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். நான் இங்கே போட்டிருக்க மசாலா தூள்லேயே மஞ்சள் தூள் இருக்குது. அதனால் நான் தனியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கல. உங்ககிட்ட இந்த மாதிரி மசாலா இல்லாட்டி நீங்கள் ஒரு 4 ஸ்பூன் மல்லித்தூளும் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இதை நம்ம வேக வச்சிடலாம். ஒரு 10 விசில் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இல்லது நீங்கள் மிதமான தீயில ஒரு 20 நிமிடம் வேக வச்சுக்கோங்க. அதாவது ஆட்டுக்கால் 3/4 பாகம் வேகணும், அந்தளவு வேக வச்சுக்க போகிறோம். நான் இன்னைக்கு மிதமான தீயில ஒரு 20 நிமிடம் வேக போட போகிறேன். இது வேகட்டும். நம்ம தேங்காய் கசகசாவை அரைச்சிடலாம். கசகசா இல்லாட்டி முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், 20 நிமிடம் கழித்து எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சிருக்குன்னா ஆட்டுக்காலெல்லாம் 3/4 வாசி நல்லா வெந்துடுச்சு. இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம இனி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நிறைய அளவு எண்ணெய் சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம தக்காளி வெங்காயம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டாலே போதும். ஒரு 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 4 ஏலம் போட்டு தாளிச்சுக்கலாம். இது பொரிஞ்சாக்கில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துடலாம். நான் சின்ன வெங்காயம் அப்படிங்கிறதுனால 5 வச்சுருந்தேன். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் 4 வச்சுக்கோங்க. 2 வெங்காயம் நம்ம வேக போடையில் போட்டுடலாம். 2 வெங்காயம் தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த அளவு வதங்கணுங்க. நல்லா வெந்து நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டு நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துடலாம். இதுக்கு நம்ம தயிர், லெமன் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. தக்காளியோட புளிப்பு மட்டும்தான். தக்காளிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வேகிற அளவுக்கு நம்ம வதக்கிடணுங்க.
அந்த மாதிரி மசிஞ்சு வெந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஆட்டுக்கால் பாயா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதோட கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துடலாம். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிட்டு இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூளும் மசாலாத்தூளும் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம கால் வேக வைக்கல கொஞ்சம் மசாலாத்தூள் சேர்த்துருக்கோம், மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ பாயாக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டை கிராம்பு தூள் சேர்த்துடலாம். கூடுமான வரைக்கும் நம்ம கரம் மசாலா யூஸ் பண்ணாமல் வீட்டில் செஞ்சது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா வதக்கிடலாம். நம்ம எண்ணெய் கம்மியாக விட்டுருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வேக விடணும் இந்த மசாலாவை. ஆனால் நம்ம தண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட்டுக்கால் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியே ஒரு 3 கரண்டி அளவுக்கு சேர்த்து நம்ம இதை வதக்கிக்க போகிறோம். அப்படி வதக்கிறதுனால உங்களுக்கு ஃப்ளேவர் நல்ல எக்ஸ்ட்ரா கிடைக்குங்க. இந்த மாதிரி ஆட்டுக்கால் வேக வச்ச அந்த தண்ணியை எடுத்து ஒரு 3 கரண்டி சேர்த்துக்கோங்க இந்த மசாலா வேகிறதுக்காக. ரெண்டு கரண்டி அளவு சேர்த்துருக்கேன், இன்னும் 1 கரண்டி சேர்த்துக்கலாம். அந்த மசாலா நல்லா அந்த தண்ணியில் கலந்து ஒரு கொதிச்ச பிறகு நம்ம வேக வச்ச ஆட்டுக்காலை சேர்த்தலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டுக்காலை நல்லா வேக வச்சிடுவாங்க, ஆனால் தாளிக்கெல்லாம் இந்த அளவு வதக்க மாட்டாங்க. லேசாக வதக்கிட்டு அப்படியே தாளித்து கொட்டிடுவாங்க. அப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிரேவி உங்களுக்கு நல்லா இருக்காது. ஆட்டுக்கால் பாயா வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் தனித்தனியாக தெரியும். இந்த மாதிரி வதக்கிட்டு நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இப்போ அந்த ஆட்டுக்காலெல்லாம் சேர்த்துட்டு நம்ம குக்கரில் இன்னும் ஒரு 10லேருந்து 15 நிமிடம் வேக வைக்க போகிறோம். நீங்கள் விசில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 5 விசில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் ஒரு 15 நிமிடம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுருக்கேன். ஆட்டுக்காலெல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு. பாருங்கள் இந்த மாதிரி இருக்குன்னு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் விழுது, அதை இதோட சேர்த்துடலாம். தேங்காய் விழுது எப்போதுமே தேங்காய் கசகசாவோடு அரைச்சாலும் சரி, முந்திரியோட அரைச்சாலும் சரி, அதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. அப்படியே கட்டியாக சேர்த்துடாதீங்க. தேங்காய் விழுதை சேர்த்த பிறகு நீங்கள் வந்து தீயை வந்து லோ ஃப்ளேம்லையோ அல்லது மீடியம் ஃப்ளேம்லையோ வச்சு கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடாதீங்க. இப்போ நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம அடுப்பு அணைக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5 நிமிடம் நமக்கு மிதமான தீயில கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்ல ஆட்டுக்காலெல்லாம் நல்லா வெந்து உங்களுக்கு பாயா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்ல டேஸ்டியாக செட் ஆகிருக்குங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ உங்களுக்கு சுவையான நல்ல சத்தான ஆட்டுக்கால் பாயா தயாராகிடுச்சு. நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.